இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆகவே ஆண்டவன் வருவார், வெற்றியை சூடுவார். நாளை ஆட்சி வளரப் போகிறது, யாராலும் தடுக்க முடியாது. 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் உழைப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சாதாரண தொண்டனாக கூட இருக்கக்கூடாது என்று உறுப்பினர் உறுப்பை எடுத்தார். என்னோடு இருக்கின்றவர் அத்தனை பேரும் எடுத்தார். அதோடு இருந்தவர்களை பக்கத்திலே காங்கியத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய 2 வீலரில் வருகிற போது அந்த 2 வீலரை ஸ்கிட்டாய் கீழே விழுந்து மண்டை உடைந்து அன்றே இறந்து விட்டார். அவருடைய மருமகன் அங்கே இருக்கிறார், ஒரு கட்சி பொறுப்பு. அவர் இல்லத்திற்கு சென்று பக்கத்திலே ஒரு இரங்கல் செய்தியை கேட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார் என்று கேட்பதற்காக சென்றேன். அவரை பார்த்தவுடன் நீ ஏன் அவரை அனுமதித்தாய்? ஆகவே உன்னை அடிப்படை உறுப்பினரை நீக்கிறேன் என்று நீக்கினார். இதைவிட வெட்கக்கேடான செயல் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெற்றிருக்காது. துக்கத்தை விசாரிக்கிறதுக்கே உறுப்பினர் உறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் ஆட்சிக்கு வருகிறது யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தளபதி தான் தமிழ்நாட்டில் ஆளப்போகிறார். நான் சொன்னால் சொல்வார்கள், இவர் வாய் எப்படி வேண்டாலும் பேசுகிறேன். நான் புரட்சி தமிழர் என்று சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னால் பட்டம் கொடுக்கவில்லை, நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டார். ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தளபதி என்று, நானும் சொல்லுகிறேன். அவர் ஆட்சிக்கு வருவார், தலைமை ஏற்பார். அந்த சக்தியை தமிழ்நாட்டை எவராலும் அசைத்து விட முடியாது. காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் வருவார்கள்.